ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் ஃபார் 2021. அதாவது இந்த மந்த்லேருந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணால் கூட போதும், அடுத்த 5 வருஷத்தில் 20லேருந்து 25% மேலேயே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இந்த வீடியோவில் 5 ஃபண்டோட நேம் சொல்கிறேன். அந்த ஃபண்ட்ஸோட நெசசரி டீட்டெயில்ஸ், உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் அண்ட் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு கரெக்டான ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கோச் யூடியூப் சேனல். என்னோட சேனல்ல ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பேங்கிங் ரிலேட்டட் அண்ட் பர்சனல் ஃபினான்ஸ் இது சம்பந்தமான வீடியோஸ் தான் அப்லோட் பண்றேன். நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வைங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். டிஸ்க்ளைமர்: மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வாட்டி நல்லா ரிசர்ச் பண்ணுங்க, இல்லனா சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ரிஸ்க புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, புரியலனா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நம்பர் 1, கனரா ரொபேக்கோ ப்ளூ சிப் ஈக்விட்டி ஃபண்ட். இதுக்கு முன்னாடி இது கனரா ரொபேக்கோ லார்ஜ் கேப் டைரக்ட் growth அப்படின்னு பேர் இருந்துச்சு. இப்போ இது கனரா ரொபேக்கோ ப்ளூ சிப் ஈக்விட்டி ஃபண்ட் அப்படின்னு இருக்கு. இந்த ஃபண்டு லான்ச் ஆன டேட்டு ஜான் 2013. இந்த ஃபண்டு ஓப்பன் எண்டட் ஸ்கீம், லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது. ஓப்பன் எண்டட் ஸ்கீம் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் வேண்டான்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணி ரிடம்ஷன் பண்ணிக்கலாம். க்ளோஸ்ட் எண்டட் ஸ்கீம் சொல்றது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, அது 3 வருஷமோ இல்லை 5 வருஷமோ லாக் ஆயிடும், அதுதான் க்ளோஸ்ட் எண்டட் ஸ்கீம். ஸோ இந்த ஃபண்டு ஓப்பன் எண்டட் ஸ்கீம், லாக் எதுவும் கிடையாது. மினிமம் எஸ்ஐபி மூலியமா 1000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் எஸ்ஐபிக்கு எந்த ஒரு லிமிட்டும் இல்லை, எவ்வளோ அமௌண்ட் வேணா நீங்கள் மந்த்லி பண்ணிக்கலாம். மினிமம் லம்சம்ல 5000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் லிமிட் எதுவும் இல்லை, 1 lakh, 5 lakh, 10 lakh எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 37.47 இருக்குங்க. ஏப்ரல் 12 டேட் வரைக்கும் இதை நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ப்ரைஸ்ல தான் ஒரு யூனிட் இப்போதைக்கு கிடைக்குது. இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.58% இருக்கு. ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 54.39% லாஸ்ட் 1 இயர்ல கொடுத்துருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 16.3%, லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 16.85 அண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14.62. ஸோ நீங்கள் எப்போவுமே 3 இயர்ஸ் அண்ட் 5 இயர்ஸை கன்சிடர் பண்ணுங்க. லாஸ்ட் 1 இயர்ல பார்த்தீங்கன்னா ஒன்று ரொம்பவே அதிகமாக இருக்கும், இல்லை ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஏன்னா அது லாஸ்ட் 1 இயர்ல மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து இருக்கு. இப்போ இதில் 54% காமிக்கிறது எதனாலனா, லாஸ்ட் இயர் மார்ச்ல கோவிட் அப்போ மார்க்கெட் ரொம்பவே கிராஷ் ஆயிடுச்சு, கீழே போனதுனால எல்லாமே லாஸ்ல இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த வருஷம் மார்ச்சுக்குள்ள பாத்தீங்கன்னா நல்லாவே ரிட்டர்ன்ஸ் ஏறிடுச்சு. அதாவது மார்க்கெட்டோட நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹைல போயிடுச்சு, 52,000 சென்செக்ஸ் போயிடுச்சு. அதனாலதான் எல்லா ஃபண்டுமே அதிகமான ரிட்டர்ன்ஸ் காமிக்குது. ஸோ அப்கமிங் இயர்ஸ்லயும் இதே மாதிரி கொடுக்கணும்னு நம்ம கேரண்டியா சொல்ல முடியாது. ஸோ அதனால 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் எப்பவுமே கன்சிடர் பண்ணுங்க. 3 இயர்ஸ் 5 இயர்ஸோட ரிட்டர்ன்ஸ்ல தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி வாய்ப்புகள் இருக்கும். இதோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது ஏவிஎம் சொல்லுவாங்க, ஃபண்ட் சைஸ், இதுல எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற மொத்த அமௌண்ட் 2156 கோடி இருக்குங்க. அண்ட் ஃபண்டோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4 to 5 ஸ்டார் இன் ஆல் வெப்சைட்ஸ். எல்லா வெப்சைட்லயும் பாத்தீங்கன்னா மாறி மாறி இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது உங்களுக்கு. ஒரு சில சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா 4 ஸ்டார் இருக்கும், ஒரு சில சைட்ஸ்ல 5 இருக்கும், ஏன் ஒரு சில சைட்ஸ்ல 3 கூட இருக்கும். பட் என்ன கேட்டீங்கன்னா 3 ஸ்டாருக்கு மேல இருந்தா ஓகே, 3 ஸ்டாருக்கு கீழே இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. உங்களுக்கு ரிஸ்க் பாத்தீங்கன்னா மாடரேட்லி ஹை ரிஸ்க் தான் இருக்குது. கேட்டகரி ஈக்விட்டி லார்ஜ் கேப். ஸோ ஈக்விட்டி லார்ஜ் கேப் கேட்டகரியில வருது. அண்ட் லார்ஜ் கேப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் சில பேருக்கு தெரியாம இருக்கும். லார்ஜ் கேப் அப்படிங்கிறது 20,000 crores மேல ஒர்த் இருக்கிற கம்பெனிஸ். ஸோ 1 கோடியிலேருந்து 5000 கோடிக்குள்ள ஒர்த் இருக்கிற கம்பெனியை ஸ்மால் கேப் சொல்லுவாங்க. 5000 கோடியிலேருந்து 20,000 கோடிக்கு கம்மியா இருக்கிற கம்பெனிஸை மிட் கேப்னு சொல்லுவாங்க. அண்ட் 20,000 கோடிக்கு மேல இருக்கிற கம்பெனிஸ் தான் லார்ஜ் கேப் சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்பெனிஸ்ல மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ற ஃபண்டை தான் லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்றோம். இதை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் டீடைல்டா சொல்லியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதுவும் ஒரு வாட்டி போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபண்டோட ஹோல்டிங்ஸ் பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல 8.1% இருக்கு, இன்ஃபோசிஸ் லிமிடெட்ல 7.67% இருக்கு, ஐசிஐசி பேங்க்ல 6.85%, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட்ல 5.18%, டாடா கன்சல்டன்சிஸ்ல 4.62% அண்ட் ஹெச்டிஎஃப்சி ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அதுல பாத்தீங்கன்னா 4.29% இருக்கு, பஜாஜ் ஃபினான்ஸ்ல 3.34%, எல்என்டில 3.26% அண்ட்
ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 3.17%, ஆக்சிஸ் பேங்க்ல 3.09%. இது எல்லாமே டாப் 10 ஹோல்டிங்ஸ். இது இல்லாமலையும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டார்ல 34% வச்சிருக்காங்க, டெக்னாலஜியில் 16% வச்சிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன், எனர்ஜி, எஃப்எம்சிஜி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்ல தான் வச்சிருக்காங்க. 7-6%, 5% அவ்வளோதான் இருக்குது. ஆட்டோமொபைலில் 4.5% வச்சிருக்காங்க, கெமிக்கல்ஸில் 4.7% வச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட டாப் செக்டார்ஸ் அண்ட் டாப் ஹோல்டிங்ஸை மட்டும் இவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மற்றபடி எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் ஷீட்டில் கொடுத்துருப்பாங்க. ஃபேக்ட் ஷீட் உங்களுக்கு கூகுளில் சர்ச் பண்ணாலும் கிடைச்சிரும். இதில் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா ஆன்லைன் மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்டாவது இருக்கணும். ஸோ ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் உங்களுக்கு ஆன்லைனில் உடனே ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஏஞ்சல் புரோக்கிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி உடனே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே ஆப் மூலியமா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் ரிடம்ஷன் பண்ணாலும் அந்த ஆப் மூலியமாவே பண்ணிக்கலாம். இதை ரிடம்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் பிளஸ் 3 பிசினஸ் டேஸ்க்குள்ள உங்களோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். எக்ஸாம்பிள் மண்டே காலையில நீங்க அப்ளை பண்றீங்க, அதுதான் டிரான்சாக்ஷன் டே. பிளஸ் 1, 2, 3 டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே மார்னிங் பேங்க்ல கிரெடிட் ஆயிடும். எக்ஸிட் லோட் 1% பிஃபோர் 365 டேஸ். 1% உங்களுக்கு சார்ஜ் பிடிப்பாங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ளார நீங்க ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டா. இதே எஸ்ஐபி மூலியமா பண்றீங்கன்னா எவ்ரி மந்த் வில் டேக் 1 year ஆஃப் எக்ஸிட் லோட். அதாவது எக்ஸாம்பிள் இந்த ஏப்ரல் 2021 பண்றீங்க, ஒரு அமௌண்ட் 5000 ரூபாய் பண்றீங்க ஃபார் எக்ஸாம்பிள். அடுத்த வருஷம் ஏப்ரல் 2022க்குள்ள நீங்க அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டீங்கன்னா 1% எக்ஸிட் லோட் பிடிப்பாங்க. இதே மே மாசம் பண்ணிருக்கிற எஸ்ஐபி அமௌண்ட் அடுத்த வருஷம் மே வரைக்கும் அது எக்ஸிட் லோட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா மாசமும் உங்களுக்கு ஒரு வருஷம் எக்ஸிட் லோட் கேரி ஆயிட்டே இருக்கும். இது யாருக்கு சூட்டபிளா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 to 5 years வரைக்கும் இதை நான் கை வைக்க மாட்டேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்றவங்களுக்கு கரெக்டா இருக்கும். எஸ்ஐபியா இருந்தாலும் சரி, லம்சமா இருந்தாலும் சரி, எனிதிங் இஸ் ஓகே. நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போற ஃபண்ட் மிரா அசெட் லார்ஜ் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்ட் லான்ச் ஆனது ஜனவரி 2013. இந்த ஸ்கீம் ஓப்பன் எண்டட் ஸ்கீம், லாக் எதுவும் கிடையாது. எப்போ வேணா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணா ரெடீம் பண்ணிக்கலாம். மினிமம் எஸ்ஐபி 1000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் லிமிட் எதுவும் இல்லை. மினிமம் லம்சம் 5000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் லம்சம் லிமிட் எதுவும் இல்லை, எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம். இந்த ஃபண்டுக்கும் எக்ஸிட் லோடு உங்களுக்கு 1% பிடிக்கிறாங்க. இந்த ஃபண்டோட ஏயுஎம் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் சைஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா 23,762 crores இருக்குங்க. பெரிய அமௌண்ட் தான். ரேட்டிங்ஸ் 4 to 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா வெப்சைட்ஸ்லயும் 4, 5 இதுதான் இருக்கு. அண்ட் மாடரேட்லி ஹை ரிஸ்க் கொடுத்துருக்காங்க. கேட்டகரி ஈக்விட்டி லார்ஜ் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டோட என்ஏவி நெட் அசெட் வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 68.89 இருக்குங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.54% இருக்கு. அண்ட் இந்த ஃபண்டோட எக்ஸிட் லோட் 1% பிஃபோர் 365 டேஸ். 1 இயர்க்குள்ள எடுத்தீங்கன்னா 1% சார்ஜ் பிடிப்பாங்க. 1 இயர்க்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. அண்ட் எஸ்ஐபி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏப்ரல் டு ஏப்ரல், மே டு மே, ஜூன் டு ஜூன் எல்லா மாசத்தோட எஸ்ஐபியும் ஒரு வருஷம் எக்ஸிட் லோட் கேரி பண்ணிட்டே போகும். அண்ட் இந்த ஃபண்டு கூட உங்களுக்கு 3 to 5 years இல்லை அதுக்கு மேலே ஹோல்ட் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் சூட்டபிளாக இருக்கும். எஸ்ஐபி ஆர் லம்சம் எப்படி இருந்தாலும் ஓகே. இந்த ஃபண்டை நீங்கள் ரிடம்ஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் மிரா அசெட் ஏஎம்சி வெப்சைட்டில் கூட பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஆப் மூலியமா கூட பண்ணிக்கலாம். டர்ன் அரவுண்ட் டைம் டிரான்சாக்ஷன் பிளஸ் 3 business days ஆகும். அதே எக்ஸாம்பிள் தான். உங்களுக்கு மண்டே நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே மார்னிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 yearல 58.52% கொடுத்துருக்கு. லாஸ்ட் 3 yearsல 12.35% கொடுத்துருக்கு. லாஸ்ட் 5 yearsல 16.14%. அண்ட் சின்ஸ் இன்செப்ஷன் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16.85% கொடுத்துருக்கு. அண்ட் இந்த ஃபண்டோட ஹோல்டிங்ஸ், டாப் ஹோல்டிங்ஸை பார்ப்போம். இன்ஃபோசிஸ் லிமிடெட்ல 10.31% இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல 9.95% பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ்ல 8.45%, ஐசிஐசிஐ பேங்க்ல 8.04%, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ்ல 4.52%, ஆக்சிஸ் பேங்க்ல 4.15%, இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் 3.36%, பாரதி ஏர்டெல் 3.32%, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 3.04%, டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரிஸ் லிமிடெட் 2.95%. அண்ட் செக்டார் வைஸ் ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டார்ல 33.38% பண்ணியிருக்காங்க. டெக்னாலஜியில் 15.73%, எனர்ஜியில் 12.64%, எஃப்எம்சிஜியில் 8.75%. அண்ட் அப்படியே அடுத்தடுத்து ஹெல்த் கேர், ஆட்டோமொபைல், கன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 7.543 சொல்லிட்டு பர்சன்டேஜ் கம்மி ஆகிட்டே வருது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல்லையும் டெக்னாலஜியில தான் பண்ணியிருக்காங்க. மூணாவது ஃபண்ட் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து ரேண்டமாக 2 பேரை சூஸ் பண்ணி என்னோட வீடியோஸ்குள்ளேயே ஸ்பெஷல் தேங்க் பண்ணுறது வழக்கம்.
அந்த விதத்துல இன்னைக்கு தேங்க் பண்ண விரும்புற 2 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஹரிமணிகண்டன் அண்ட் மிஸ்டர் பாலகிருஷ்ணா. 2 பேருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். வீடியோ பாக்குற நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வர வீடியோஸ்ல உங்க நேம் மென்ஷன் பண்ணி கூட தேங்க் பண்ணலாம். மூணாவதா நம்ம பார்க்க போற ஃபண்ட் SBI ப்ளூ சிப் ஃபண்ட். இந்த ஃபண்டோட லான்ச் டேட் ஜான்வரி 2013 அண்ட் இந்த ஸ்கீம் ஓபன் எண்டட் ஸ்கீம். லாக்இன் எதுவும் கிடையாது. எப்போ வேணா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணா எடுத்துக்கலாம். மினிமம் SIP 100 ரூபாயிலிருந்து கூட அலோவ் பண்றாங்க. மேக்ஸிமம் லிமிட் எதுவும் கிடையாது. மினிமம் லம்சம் 5000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. மேக்ஸிமம் லிமிட் எதுவும் கிடையாது. எக்ஸிட் லோட் 1% பிஃபோர் 365 டேஸ். 1 இயர்க்குள்ள ரெடீம் பண்ண 1% பிடிக்கிறாங்க. SIP மூலியமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மாசமும் ஒரு வருஷம் கேரி ஆகிட்டே போகும். அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 26,838 கோடி இருக்குங்க. ஸ்டார் ரேட்டிங் 3 to 4 ஸ்டார்ஸ் வரைக்கும் எல்லா வெப்சைட்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 ஸ்டாருக்கு மேல இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமா பண்ணலாம். ரிஸ்க் மாடரேட்லி ஹை ரிஸ்க் தான். கேட்டகரி ஈக்விட்டி லார்ஜ் கேப். சூட்டபிள் ஆகிறது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 to 5 இயர்ஸ்க்கு மேல வைக்கிறவங்களும் சூட்டபிளா இருக்கும். SIPO லம்சமோ எனிதிங் இஸ் ஓகே. இந்த ஃபண்டோட NAV பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 53.80 இருக்குது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1% பிடிக்கிறாங்க. ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல 61.54% கொடுத்திருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 10.04, லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 12.99, சின்ஸ் இன்செப்ஷன்ல இருந்து 15.07% கொடுத்திருக்கு. இதோட ஹோல்டிங்ஸ் பாத்தீங்கன்னா HDFC பேங்க்ல 9.6% வச்சிருக்காங்க. ICICI பேங்க் லிமிடெட்ல 6.6% வச்சிருக்காங்க. இன்ஃபோசிஸ்ல 5.27% வச்சிருக்காங்க. HCLல 5% வச்சிருக்காங்க. LNTல 4%, ITCல 3.73%, ஸ்ரீ சிமெண்ட் லிமிடெட்ல 3.29%, திவிஸ் லெபார்டரிஸ் லிமிடெட்ல 3.14%, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால 3.01%, சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பினான்ஸ் கோ லிமிடெட்ல 2.77%. செக்டார் வைஸ் ஹோல்டிங்ஸ் பாத்தீங்கன்னா பினான்சியல் செக்டார்ல 35.65% வச்சிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்ல 11.98%, டெக்னாலஜில 11.11%, ஆட்டோமொபைல்ல 10.18%, ஹெல்த் கேர்ல 6.78, எனர்ஜி, FMCG, இன்ஜினியரிங்லாம் பாத்தீங்கன்னா 6%, 5%, 4% சொல்லிட்டு கம்மியாயிட்டே வருது. ஸோ பினான்சியல்லையும் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெக்னாலஜி இந்த மூணுத்துல தான் அதிகமான பெர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்டோட ரிடம்ஷன் கூட உங்களுக்கு பாத்தீங்கன்னா SBI AMC சைட்ல இருந்தே பண்ணிக்கலாம், இல்ல ஆப் மூலியமா கூட பண்ணிக்கலாம். டர்ன் அரௌண்ட் டைம் டிரான்சாக்ஷன் பிளஸ் 3 பிசினஸ் டேஸ் ஆகும். அதே எக்ஸாம்பிள் தான், உங்களுக்கு ரிடம்ஷன் பண்ணீங்கன்னா 3 நாள் ஆகும் பேங்க்ல கிரெடிட் ஆக. இது வரைக்கும் பார்த்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல உடனே டைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்ததான் இன்னொரு 2 ஃபண்ட் சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உடனே அதுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாலாவதா நம்ம பார்க்க போறது ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்ட். இந்த ஃபண்ட் லான்ச் ஆனது ஜான்வரி 2013. இந்த ஸ்கீம் ஓபன் எண்டட், லாக்இன் எதுவும் கிடையாது. மினிமம் 500 SIP ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் SIP லிமிட் எதுவும் இல்ல. மினிமம் லம்சம் 5000 ரூபாய், மேக்ஸிமம் லிமிட் எதுவும் இல்ல. இந்த ஃபண்டோட டோட்டல் ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 24,598 கோடி இருக்குங்க. டோட்டல் AUM. ரேட்டிங்ஸ் 4 to 5 ஸ்டார்க்குள்ள தான் இருக்கு எல்லா சைட்லயும். அண்ட் ரிஸ்க் பாத்தீங்கன்னா மாடரேட் ரிஸ்க் தான், மாடரேட்லி ஹை ரிஸ்க்னு கொடுத்துருக்காங்க. கேட்டகரி ஈக்விட்டி லார்ஜ் கேப் அண்ட் 3 to 5 இயர்ஸ் இல்ல அதுக்கு மேல ஹோல்ட் பண்றதுக்கு சூட்டபிளா இருக்கும். SIPல பண்ணாலும் சரி, லம்சம் பண்ணாலும் சரி. இந்த ஃபண்டோட NAV பாத்தீங்கன்னா உங்களுக்கு 41.75 இருக்குது இப்போதைக்கு. அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.50% இருக்கு. எக்ஸிட் லோட் 1% பிஃபோர் 365 டேஸ் ஆஸ் யூஷுவல். அண்ட் SIPல பண்ணா எவ்ரி மந்த் 1 இயர் எக்ஸிட் லோட் கேரி ஆகிட்டே இருக்கும். ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் 1 இயர்ல 43.92% கொடுத்திருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 15% கொடுத்திருக்கு. அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 16.72% கொடுத்திருக்கு. சின்ஸ் இன்செப்ஷன்ல இருந்து இப்போ வரைக்கும் 15.93% கொடுத்திருக்கு ரிட்டர்ன்ஸ். டாப் 10 ஹோல்டிங்ஸ் பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ்ல 9.51% வச்சிருக்காங்க. HDFC பேங்க்ல 9.36%, பஜாஜ் பினான்ஸ்ல 8.69%, TCSல 7.4, கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல 7.14, ICICI பேங்க்ல 6.28, அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ்ல 5.6%, ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் HDFC 5.29%, ரிலையன்ஸ்ல 4.22, இந்துஸ்தான் யூனிலிவர்ல 2.73% வச்சிருக்காங்க. செக்டார் வைஸ் ஹோல்டிங்ஸ் பாத்தீங்கன்னா பினான்சியல் செக்டார்ல அதிகமா வச்சிருக்காங்க 39.19%, டெக்னாலஜில 18.16%, அதுக்கப்புறம் ஹெல்த் கேர், FMCG, சர்வீசஸ், எனர்ஜி இது எல்லாமே பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்ல தான் வச்சிருக்காங்க. 4%, 3% அவ்வளவுதான் வச்சிருக்காங்க. அதிகபட்சமா வச்சிருக்கிறது பினான்சியலும் அண்ட் டெக்னாலஜி செக்டார்ல தான்.
ரிடம்ஷன் நீங்க ஆக்சிஸ் ஏஎம்சி மூலியமாவும் பண்ணிக்கலாம் இல்ல ஆப் மூலியமாவும் பண்ணிக்கலாம். டிரான்சாக்ஷன் பிளஸ் 3 பிசினஸ் டேஸ் தான் ரிடம்ஷனோட டாட். நம்ம லிஸ்ட்ல 5வதா பார்க்க போற ஃபண்ட் பிஎன்பி பாரிபாஸ் லார்ஜ் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்ட் லான்ச் ஆனது ஜனவரி 2013. இந்த ஃபண்டும் ஓப்பன் எண்டட் ஸ்கீம் தான், லாக் எதுவும் கிடையாது. எப்போ வேணா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணா எடுத்துக்கலாம். எஸ்ஐபி மூலியமா மினிமம் 500 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், மேக்ஸிமம் லிமிட் எதுவும் இல்லை. லம்சம்ல மினிமம் 5000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், மேக்ஸிமம் லிமிட் எதுவும் இல்லை. இந்த ஃபண்டோட என்ஏவி பாத்தீங்கன்னா 125.70 இருக்கு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.02% இருக்கு. எக்ஸிட் லோட் 1% பிஃபோர் 365 டேஸ். இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபண்ட்ஸ்லயும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ 1 இயர்க்குள்ள எடுத்தா 1% எக்ஸிட் லோட் பிடிப்பாங்க, 1 இயர்க்கு அப்புறம் எடுத்தா ஒன்றும் கிடையாது. அண்ட் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 1027 crores இருக்கு. ரேட்டிங்ஸ் 4 to 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க எல்லா சைட்லயும். அண்ட் ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா மாடரேட்லி ஹை ரிஸ்க். கேட்டகரி ஈக்விட்டி லார்ஜ் கேப்ல வருது. 3 to 5 இயர்ஸ் இல்ல அதுக்கு மேல ஹோல்ட் பண்றதுக்கு சூட்டபிளா இருக்கும். எஸ்ஐபி பண்ணாலும் சரி, லம்சம் பண்ணாலும் சரி. அண்ட் இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல 47.78% கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 12.46%. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 13.42. சின்ஸ் இன்செப்ஷன்ல இருந்து இப்போ வரைக்கும் 14.84% கொடுத்திருக்காங்க. இந்த ஃபண்ட்ல டாப் 10 ஹோல்டிங்ஸ் பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல 9.45%, ஐசிஐசிஐ பேங்க்ல 9.18%, இன்ஃபோசிஸ்ல 8.94%, ரிலையன்ஸ்ல 6.34%, ஆக்சிஸ் பேங்க்ல 4.31%, எஸ்பிஐ பேங்க்ல 3.81%, டிசிஎஸ்ல 3.56%, அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ்ல 3.47%, கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல 3.41%, அல்ட்ராடெக் சிமெண்ட் லிமிடெட்ல 3.31%. டாப் 10 செக்டார் வைஸ் ஹோல்டிங்ஸ் பாத்தீங்கன்னா பினான்சியல் செக்டார்ல தான் 40.27%, 40%க்கும் மேல பினான்சியல் செக்டார்ல வச்சிருக்காங்க. டெக்னாலஜி செக்டார்ல 15.42% வச்சிருக்காங்க. எஃப்எம்சிஜில 7.81%, எனர்ஜில 7.44%, கன்ஸ்ட்ரக்ஷன்ல 6.2%, சர்வீசஸ், ஹெல்த் கேர், கம்யூனிகேஷன்லாம் பாத்தீங்கன்னா 5% கீழே தான் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்டை ரிடம்ஷன் பண்றதுக்கு பிஎன்பி பாரிபாஸ் ஏஎம்சி சைட்ல இருந்து பண்ணிக்கலாம், இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் ஆப்ல இருந்து பண்ணிக்கலாம். அதாவது நான் சொன்ன மாதிரி ஏஞ்சல் புரோக்கிங்ல டிமேட் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா ஆன்லைன்ல நீங்க பண்ணிக்கலாம் எல்லாமே. ஏஞ்சல் புரோக்கிங்ல ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உடனே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அண்ட் ரிடம்ஷன் டாட் பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் பிளஸ் 3 பிசினஸ் டேஸ், 3 நாள்ல அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உடனே லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சோ தட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். ஏதாவது பர்டிகுலர் டாபிக்ல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா இல்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.